வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டால், ஒரு கார் செட்டு அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய செட்டு. இதுக்கு பவர் சப்ளை தேவையில்லை. வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய 12 வோல்ட் டிசி உபயோகப்படுத்தி நாம் இந்த கார் ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார் செட் அசம்பிள் பண்ணால் முதல்ல ஒரு சூட்டபிள் கேபினெட் ரெடியாக இருக்கணும். 1313 இந்த கேபினெட். நிறைய கேபினெட் இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. சேம் சைஸ்லேயே 2 சேனல் அதில் வித் சென்டர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி, இல்லை சப் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி இதனுடைய பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் டபுள் சாக்கெட் வர்ற மாதிரி, டபுள் ஸ்டீரியோ அவுட்புட் வர்ற மாதிரி, ஆர்சிஎஸ் சாக்கெட் இருக்கிற மாதிரி, ஆர்சிஎஸ் சாக்கெட் இல்லாத மாதிரி, இப்படி நிறைய செட்டு இருக்குது. இப்போ இது பொறுத்தவரை கார் செட். இதுக்கு என்ன தேவைன்னா, இந்த செட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 12 வோல்ட் டிசி வேணும். பேட்டரியில் ஆம்பியர் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஓகே, அப்போ 12 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்தா போதும். அவுட்புட்டுக்கு 2 கனெக்டிங் ஒயர் இருந்தால் போதும். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். 6க்கு 9 உங்களுக்கு ஒரு கார் செட்டுக்கு உண்டான ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணலாம். காருக்கு யூஸ் பண்ணும்போது பவர் சப்ளை பேட்டரியிலேருந்து எடுத்துக்குவோம். வீட்டுக்காக இருந்தால் நம்ம பவர் சப்ளை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணுறதா, இந்த போர்டு ஒரு வாட்ஸ், பர்டிகுலர் வாட்ஸ் வரும். இந்த போர்டு ஒரு பர்டிகுலர் வாட்ஸ் வரும். இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இதில் ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கணும். ஸ்டீரியோ இன்புட் இந்த சாக்கெட் வித் கெய்னர் இருக்குது. பவர் சப்ளை, லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், ஸ்பீக்கர் இது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஹம் வராது, நாய்ஸ் வராது, டிஸ்டார்ஷன் இருக்காது, நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். மியூசிக்கினுடைய ஒவ்வொரு நோடும் அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகும், பக்காவாக ஆம்பிளிஃபைடு லெவலில். இந்த போர்டுக்கு தேவை வோல்ட் 12 வோல்ட், மேக்ஸிமம் 24 வோல்ட். 24 வோல்ட் கொடுக்கும் பொழுது தான் இந்த போர்டினுடைய டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ், இதனுடைய வாட்ஸ் வெளிப்படும். ஒருவேளை வோல்ட் 12 வோல்ட்டாக இருந்துன்னு வச்சுங்களேன், இது 100 வாட்ஸ்னால் 50 வாட்ஸாக மாறிடும். ஓகேவா? இப்போது இந்த செட்டை அசம்பிள் பண்ண இன்னும் ஒரு கேபினெட் வேணும். அந்த கேபினெட்டுக்குள்ளே எந்த பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம்? போர்டு 1. பேஸ் ட்ரிபிள் போர்டு வேணும், சர்க்கியூட் வேணும். அப்படின்னா பேஸ் ட்ரிபிள் போர்டு சர்க்கியூட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 2 டிரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய 2 டிரான்சிஸ்டர் கூடிய பேஸ் ட்ரிபிள் போர்டு பாருங்கள். இது ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு இருக்குது, இது யூஸ் பண்ணலாம். இதோட பெஸ்ட் நல்ல குவாலிட்டினா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய போர்டு. நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபினிஷிங். சால்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிக்னல் இன், சிக்னல் அவுட், பவர் சப்ளை, அவ்வளோதான் இந்த போர்டு. இந்த போர்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த போர்டில் என்ன அப்படின்னா, இந்த போர்டில் எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை மாடுலுக்கு தேவையான 5 வோல்ட் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ரெட் கலர் சாக்கெட் இருக்குல்லையே, அந்த சாக்கெட்டில் இருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இந்த அவுட்புட் சாக்கெட் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு 5 வோல்ட் அவுட்புட் வரும். இது மாடுலுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு சப்ளை அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் கொடுக்கணும். சப்ளை இந்த சாக்கெட்டில் 12 வோல்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு சர்க்கியூட் இருக்குது இல்லையா, இந்த சர்க்கியூட் 2 மாஸ்பெட். இது ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர். இதுக்குள்ளேயே பில்டின் இருக்குது. 12 வோல்ட் டிசியை 24 வோல்ட் டிசியாக மாற்றிடும் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ஐசிக்கு. ஸோ இதனுடைய குவாலிட்டி பக்கா கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 24 வோல்ட்டு. எல்லா வண்டியிலையுமே 24 வோல்ட் இருக்காது, 12 வோல்ட்டு தான் பேட்ரி இருக்கும். அந்த வண்டிக்கு இது சூட்டபிள். 12 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டுக்குள்ளேயே 24 வோல்ட்டாக மாறி இந்த ஐசி பவர் ஆம்பிளிஃபையருக்கு போயிடும். அட் த சேம் டைம் இந்த சாக்கெட் விலையே 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இது நேராக ஒரு மாடுல், ப்ளூடூத் மாடுலுக்கு கொடுத்துக்கலாம். இந்த 2 ஒயிட் சாக்கெட்டும் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோ பட்ஜெட், 350 ருபீஸ் வரும். இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஜி-ஸ்டார்து எஃப்எம் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெசிலிட்டிஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு இதை பற்றி தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அடுத்து இது BT072 ஒரு மாடல். இதில் கரோக்கி மைக் இருக்குது. இதில் சப்போஸ் யாராவது கேட்டால் மைக்
கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். இதில் லைன் இன்புட் கொடுத்துக்கலாம். இதில் பேஸ் ட்ரிபிள் ரிமோட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அக்ரிலிக் பேனல் இருக்குது, ஃப்ரண்டில் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். லுக்கும் நல்லாயிருக்கும். பிக் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே, நல்ல லுக்காக இருக்கும். பேஸ் ட்ரிபிள் போர்டு இன்க்ளூடிங் அட்டாச்சாகவே இருக்குது. ஸோ எதுவுமே தேவையில்லை, அந்த மாதிரி பெஸ்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன கான்ஃபிகரேஷனில் டிசைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ரேட் மாறும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்னா ஒரு 1000 ரூபாயில் கூட பண்ணிடலாம். பட் என்ன ஒன்றா அதோடைய பவர் வந்து குறைவாக இருக்கும். மாடல் வந்து நல்ல குட் குவாலிட்டி மாடல் போட முடியாது. எடுக்கும், ஒர்க் பண்ணும், எல்லாம் ஓகே. பட் நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வராது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இந்த கார் ஆம்பிளிஃபையனுடைய ரேட் அமையும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு மாதம் ட்ரைனிங் வரும், 30 நாள் ட்ரைனிங் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான், ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். உங்கள் வீட்டில் இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மரமெல்லாம் பெற முடியும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் என்னோட எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கேட்டு தெரியும் பொழுது தான் நம்ம அப்கிரேட் ஆக முடியும். நாமளே இண்டிவிஜுவலாக எத்தனை செட்டை பிரித்து பார்த்தாலும் சரி, எவ்வளோ புக்கை படித்தாலும் சரி, நம்ம அதில் தெளிவு பெற முடியாது. ஒருத்தர் நமக்கு டவுட்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ தான் ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த என்ன மாடல் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ரேட்டு மாறும், அதனுடைய குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மாறும். ஓகே, ஸோ நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த போர்டு ப்ளஸ் சிம்பிள் இந்த 3 மட்டும் யூஸ் பண்ணி பாரு, இதையே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பிடி போர்டு, ஒரு ஜிஸ்டார் கம்பெனியுடைய வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட் ஒயிட் டிஸ்பிளே, பிக் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு போர்டு. ஓகேவா? இப்போது நம்ம இதை யூஸ் பண்ணி நாம் ஒரு ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணிடலாம். ஒரு கேபினெட், ஃப்ரண்ட் பேனல் இதெல்லாம் இருந்தால் போதும், பண்ணலாம். எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். பேட்டரிக்கு பதிலாக 12 வோல்ட் 10 ஆம்பியர். இதுதான் அந்த இந்த கேபினெட். ஒரே ஒரு சிங்கிள் போர்டு மட்டும்தான் இருக்குது. இந்த போர்டில் இந்த இடத்துல பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். பவர் சப்ளை கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட், இது வால்யூம் கண்ட்ரோல். இந்த இடத்துல மாடுல் இருக்குது. பாருங்கள், பேஸ் டேபிளுக்கு இந்த போர்டு இருக்குது. நான் முதல்ல காமிச்சாலையும் அந்த போர்டு ரொம்ப சிம்பிளாக. ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள், இந்த இடத்துல பிக் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே. இதில் வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற நாப் வந்து நல்ல டைமண்ட் கட்டிங் பக்காவாக இருக்கும் நாப்பு. இந்த இடத்துல பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது, வேணால் பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் எப்படி இருக்கும் ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஆண்டனா ஒயரிங் இருக்குது. எல்லாமே ப்ளக் இன் ப்ளே, எந்த இடத்துலையுமே சால்ட்ரிங்கே இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று. அப்போது நீங்களும் என்ன பண்ண முடியும், நாமளும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழுடைய சேனலுடைய விருப்பம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு பிளாக் டயக்ராம் ப்ளஸ் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் டெவலப் பண்ணணும். பப்ளிக்கும் இந்த சேனல் பார்க்குறாங்க. அவங்களும் நிறைய பேர் படிச்சிட்ருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்காங்க. சில பேர் ஓனாகவே அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க செட்டு. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு. ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இல்லாத வீடோ, எல்இடி டிவி இல்லாத வீடோ, ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ், அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் பைக், ஸ்கூட்டர், கார் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் மாறிக்கிட்டு வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸாக சரியான சாய்ஸ். குறுகிய நாளில் ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு பவர் சப்ளை இருக்குது.
இந்த கேபினெட்டு ஒரே ஒரு போர்டு தான், ஒரு பிடி போர்டு, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மாடல், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நான் இப்போது ஒரு பென் ட்ரைவ் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எந்த விதமான நாய்ஸ் கிடையாது. பேஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ட்ரிபிள் கூட்ட போகிறேன். வால்யூம் நல்லா மினிமைஸ் பண்ணிட்டேன். பேஸ் இல்லை ட்ரிபிள் மேக்ஸிமம். மேக்ஸிமம் வால்யூமில் கூட நான் மியூட் அமுத்துறப்ப பக்காவாக சைலண்டாக இருக்கும். பக்காவாக கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த போர்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களது. இது ஜி ஸ்டார். சப்போஸ் இதில் எனக்கு ஆட்டோமொபைலுக்கு தேவையில்லை, எனக்கு உள்ளுக்குள்ளேயே பவர் சப்ளை வைக்கணும் அப்படின்னாலும் வச்சு கொடுத்துருவோம். பவர் சப்ளை வச்சு கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து 2000 வரும். இந்த ஆஸ் கண்டிஷன் வித்தவுட் பவர் சப்ளை டைரெக்டாக ஒரு ஆட்டோமொபைலில் எந்த ஒரு இதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் ஒரு பவர் சப்ளை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பக்கா குவாலிட்டியோட ஒரு அவுட்புட் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். எஸ்எம்பிஎஸ்ஸை ஆட் பண்ணும்போது நம்ம 12 வோல்ட் 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் இதில் ஆட் பண்ணுவோம். டோட்டல் காஸ்ட்டோட ப்ரைஸ் வந்து 2500 ரூபா வரும். ஓகேவா? பார்க்கலாம். ஜவுளினாலே நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் தான். எஸ்பிபி சில்க்ஸ்ல கல்யாண ஜவுளி எடுக்கிறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வவுச்சர் தராங்க. உடனே வந்துங்க. எஸ்பிபி சில்க்ஸ் எஃப்எம் மோடில் கூட படு கிளியராக இருக்கும். இந்த கம்பெனியினுடைய மாடல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். 1 செகண்ட் மியூட் ரிலீஸ் பண்ணுறேன். இலவச பஸ் வசதி மற்றும் +1 சேர்க்கையில் கட்டண சலுகை உண்டு. எஸ்விஎன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, சத்தி மெயின் ரோட், சித்தோடு, ஈரோடு. இது என்ன புதுசா இருக்கு? எப்போ வாங்க? ஜிஆர்டி கோல்டன் 11 ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான்ல வாங்கினேன். இதுல 11 மாசம் குறிப்பிட்ட தொகையை செலுத்தினா போதும். 18% வரை வேஸ்டேஜ் இல்லாம 12வது மாசம் நகை வாங்கலாம். 11 மாசம் முடியும் போது தங்க விலை ஏறினா சேமிச்ச தங்கத்துக்கு ஈடான நகை, தங்க விலை இறங்குனா சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை. ரிமோட்ல கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி தங்க நகை வாங்கும் திட்டம். இந்த ரிமோட்டில் ஈக்குவலைசருங்கிற ஒரு செலக்டர் இருக்குது. 6 மோடு இருக்குது ஈக்குவலைசரில். ஈக்குவலைசர் 1 2 3 4 5 6 6 மோடுமே அற்புதமாக இருக்கும். அது எஃப்எம் மோடாக இருந்தாலும் சரி அல்லது யூஎஸ்பியில் ப்ளே ஆகக்கூடிய பாட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப குவாலிட்டி பக்காவாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்களே ஓனாக அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணுங்கிற டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. போர்டு எல்லாமே கைவச ஸ்டாக் இருக்குது. வேணால் வாங்கிக்கலாம். இல்லை அசம்பிள்டாக தான் வேணும் அப்படின்னாலும் எங்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? Thanks for watching this video.